மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த விளாக் செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே விளாக் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க. அவங்கள வந்து ஸ்கூலுக்கு சமாளித்து அனுப்புறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். குட்டீஸ் 2 பேருமே காலையில் எழுந்திரிச்சு மதர்ஷாக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி குளிக்க வச்சு தலையெல்லாம் சீவி கிளப்புறதுக்கே மணி 9 ஆயிரும். பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே அம்மா வந்து துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த காலில் லைட்டாக வந்து ரத்தம் வந்து கசிஞ்சிட்டே தான் இருக்கு. இந்த விரலில் தண்ணி படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அம்மா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய ஃபேஸ்க்கு லைட்டாக ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். வெயிலில் சுற்றி என்னுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப கருப்பாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக்லேயே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு டைம் இந்த பேக் வந்து போட்டுட்டு எனக்கு வந்து ரிசல்ட் தெரியலை அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக ஒரு 1 வீக் ஆச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து சொல்லுங்கள். என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தயிர், பாசிப்பயிறு மாவு 1 ஸ்பூன். என்னுடைய ஃபேஸ்க்கு இந்த லெமன் வந்து செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எந்த க்ரீம் இந்த மாதிரி பேக் எது யூஸ் பண்ணாலுமே நம்ம ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தோன்றப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். சிம்பிளான ஒரு கார சட்னி ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு துண்டு புளி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்புமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இது 3மே சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாளிக்க பிடிக்காதவங்க இதே பேனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி வந்து அதில் சேர்த்துட்டு ஒரு 2-3 கொதி விட்டு எடுத்துக்கோங்க. காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே க்ளீனிங் ஒர்க்குமே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளுடைய வீடை வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வர்றப்போ மட்டும் நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம கண்ணுக்கு வந்து அழுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் இருக்குன்னா அதை பார்த்த டைம்லேயே அந்த க்ளீனிங் ஒர்க்கோடு சேர்த்து அதையும் செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். வீடுமே எப்பயுமே நீட்டாக இருக்கும். ஒரு சிலர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டும்தான் வீடு வந்து தொடச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கேயாச்சும் நம்ம ஒற்றை பார்த்தோம்னா ஒற்றையில் அடிச்சு விட்டுட்டு கையோட வீடையுமே கூட்டி கையோட பார்த்தீங்கன்னா தொடச்சுமே விட்டுட்டோம்னா வீடு எப்பயுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாகவே இருக்கும். 1 நாள் 2 நாள் அப்படின்னு மட்டும் கணக்கு போட்டு துடைக்காமல் வீடை டெய்லியுமே நம்ம வீடு கூட்டுற மாதிரியே தொடச்சுமே விட்டுட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு டெய்லியும் வீடு துடைக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 5-10 நிமிஷம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் வந்து செலவாகும். சமையல் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி கிச்சனை வந்து நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீடை கூட்டி அப்படியே வீடு தொடச்சி விட்டுட்டோம்னா க்ளீனிங் ஒர்க் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து முடிஞ்சிடும். இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பாத்ரூமே லைட்டாக பார்த்திங்கன்னா கீழே மட்டும் நல்லா டெய்லியுமே தேய்ச்சி கழுவி விட்டோம்னா பாத்ரூமில் இருந்துமே எந்த ஸ்மெல்லுமே நம்மளுக்கு வந்து வராது. ஸோ பாத்ரூமே நீட்டாக இருக்கும். கடையில் வாங்குற கரம் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி வச்சுப்பேன். இந்த மசாலாவை சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான தட்டைப்பயிர் குழம்பு ரெசிபியுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டு, தக்காளி, வெங்காயம்
கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து விட்டுக்கிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பயிர் கூட கத்திரிக்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழம்புக்கு தேவையான மசாலா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள், ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அரைச்சி வச்சிருக்க வில்தை வந்து இது கூட சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்து நல்லா வந்து ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி தண்ணியுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி விட்டு எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மதியம் நல்லா சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் அப்படியே காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போயிருந்தேன். காலையிலேயே கடலையும் கொய்யாக்காவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்து வச்சுட்டு கடலையை வந்து வேக போட்டு விட்டுற போகிறேன். டீ எல்லாம் கொடுத்து கொஞ்சம் நேரம் குழந்தைகளை வந்து வெளியே விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னுடைய டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.